பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். சீதாராமன் புனித கதை கேளீரே, மதுரம் மிகுந்த அனுபவம் பெற வாரீரே. கருத்துகள் நிறைந்திடும் காவியம் காணீரே, கடமை பண்பின் உயர்வினை பாரீரே. ராசா, உங்க மனசு போல எல்லாம் செஞ்சிட்டோம், உறங்குங்க. வா சீதா. ராசா, நான் ஒன்னு சொல்லணும், நீங்க உத்தரவு கொடுத்தீங்கன்னா. ஏன் உனக்கு தயக்கம்? என்ன வேண்டும் கேள். சின்னவன் சொல்றேன்னு உதறி தள்ளிவிடாதீங்க. அயோத்தியில இருக்கிற மாட மாளிகைலாம் இங்க இல்ல, மனசுதான் இங்க இருக்கு. இந்த சின்ன சிங்க விரும்புற ராசியத்தை ராமராசா உங்க பாதத்து மேல வைக்கிறேன். கங்கை தண்ணி மேல ஆணை வச்சு சொல்றேன், ராசியமெல்லாம் உங்களுக்கு. இனிமே ராமராசா தான் எங்க ராசா, எங்க கூட்டமெல்லாம் உங்க பிரச. பழகின தோசம் சும்மா புலம்புறேன்னு நினைச்சிடாதீங்க ராசா. மித்ரா, உண்மையான நேயம், மென்மையான நெஞ்சம், அன்போடு உபச்சரிக்கும் உனது பண்பால் நீ உயர்ந்தவன். நட்புக்கு ஒரு குகன் என்று மனமாறச் சொல்லுவேன். ராசா, அப்படின்னா இதை ஏத்துக்குவீங்க? இல்லை நண்பா, அன்போடு நீ தருவதை நான் ஏற்றுக்கொள்ளலாம், பயன்படுத்திக் கொள்ளத்தான் கூடாது. நான் விரும்பியிருந்தால் தன் நாட்டையே தந்திருப்பார் தந்தை. ராசா இப்படி சொல்றீங்களே, அவர்தான் உங்களுக்கு ராசியம் இல்லைன்னு செய்துட்டாரே. அவர் அவ்வாறு செய்யவில்லை, அவ்வாறு வந்தது நான் தான். அவருடைய வாக்கினை காத்திட, அதுவே மைந்தனின் கடமை. நிஷாதராஜனே, வாக்குறுதியை காப்பாற்ற ஆதரவு காட்டு. சரி பிரபு, ராசா மனசு வச்சிட்டீங்கன்னா அத பிரம்மா கூட சரின்னுவாரு. இந்த வேடுவன் வெறும் தூசு. என்ன பொறுத்தவரை ராசா பேச்ச தட்ட மாட்டேன். சென்று வா, நீயும் போய் உறங்கு. லக்ஷ்மணா, களைத்திருப்பாய், நீயும் ஓய்வெடுத்துக்கொள். சுமந்திரரையும் உறங்கச் சொன்னேன் என்று சொல். ராசா கவலையை விடுங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ராசா உறங்குங்க. வாங்க லட்சுமணசாமி, வாங்க. சீதா, நீயும் துயில் கொள். வனவாசத்தில் இதுதான் பஞ்சனை. வாங்க லட்சுமணசாமி, உங்களுக்கு உறங்கறதுக்கு வசதி பண்ணிட்டேன். மந்திரி ஐயாவுக்கும் கூட எல்லாம் பண்ணிட்டேன். இல்லை நிஷாதராஜனே, இனி உறக்கம் எனக்கில்லை. நான் பிரபுவின் காவல்காரன். அப்போ உறங்கவே மாட்டீங்களா? மாட்டேன். மாதாவின் கட்டளை பிரபு உறங்கும் போது விழித்திரு என்று. ராசா கிட்ட எத்தனை பாசம் ஐயா. ஒரு போடு தம்பி அண்ணனை கவனிச்சுக்கணுங்கிறதுக்கு சத்தியமா உங்களை மாதிரி யாருமே இல்லை. நல்லா இருக்கணும் நீங்க, நல்லா இருக்கணும் உங்களை பெற்றவங்க. இந்த உலகத்துல உங்களை மாதிரி உத்தமரை பெத்து கொடுத்ததுக்காக. நான் எப்பவும் அழுததில்லை, இப்ப மனசுக்குள்ள அழற.
அயோத்தி ராசா பெத்த மவன் இப்படி சருகு மேலேயும் வைக்க மேலேயும் படுத்திருக்காரு. மவராச சனகர் பெத்த மவ, அயோத்தி ராசா தசரதர் மருமவ, என் ராமர மாலையிட்டவ, உங்களை மச்சினரா அடைஞ்சவ. அந்த அம்மாவும் இப்படி மண்ணு மேல படுக்கணுமா? ஆண்டவன் விளையாடுறான். மாளிகையில பிறந்தவங்க கதியே இப்படி ஆச்சுன்னா மத்த சாமானிய மனுஷங்க கதி என்ன ஆகும்? ஆத்தா கைகேயி இப்படி கெடுத்துட்டியே. நண்பா, ஆசை எண்ணங்கள் தான் மனித சிந்தனையை மாற்றுகிறது. மனமே நம்மை ஆள பார்க்கிறது. திருப்புமுனை கண்டு தளராமல் இருப்பதற்குத்தான் இந்த பயிற்சி. இது கருத்துள்ள பேச்சு. ஆனா இந்த கபடம் இல்லாதவனுக்கு பிடிக்கலீங்க. இந்த குகனுக்கு கெடுக்க தெரியாது, மத்தவங்களுக்கு கிடைக்க வேண்டியதை மடக்க தெரியாது. எங்க ராமருக்கு கெடுதல் பண்ணவங்கள மன்னிக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. அட வாங்க, சீக்கிரம் வாங்க. ராசா, ராசா, வணக்கம் ராசா. வா நிஷாதராஜனே, பொருத்தமான சமயத்தில் வந்தாய். பிரபு, இது என்ன வேஷம்? எப்படி ராசமுடி ரிசிமுடியாச்சு? மித்ரா, ராமன் வனவாசத்தில் இருக்கிறேன். இந்த புனிதமான துறவாடைதான் இனி எனக்கு ஆடை. என் பயணம் இனிமேல் கங்கை கடந்து கானகப் பாதையில் செல்ல வேண்டும். கானக செல்றது அவசியம் தானே பிரபு? இதுவும் கானகம் தானே பிரபு. நண்பங்கிற உரிமையில உங்களை வேண்டிக்கிறேன். இந்த ராசிய ராசாவுது, எங்க ஆளுங்க ராசாவுது. 14 வருஷம் இந்த நண்பராசியத்தை ஆளுங்க. இந்த சாமானியனுக்கு சேவை செய்ய வாய்ப்பு கொடுங்க. காட்டு மக்கள் உங்களை வேண்டிக்கிறோம் பிரபு. நிஷாதராஜனே, அன்புக்குரிய நண்பன் அல்லவா? ஒரு நண்பனின் கடமை என்ன? அவன் நண்பன் கடமையாற்ற உதவுவது, உண்மை நண்பன் கடமையிலிருந்து தவறாமல் இருக்க உணர்த்துவது. உனது நட்பு உணர்வு நண்பன் ஒருவன் பாதை மாறிச் செல்ல காரணமாவதோ? இது உனக்கு அழகல்ல நண்பா. அன்புக்கு நீ கொஞ்சம் அணை போடு. உன் நண்பனுக்கு நீ இன்று அனுமதி கொடு. கடமை பாசத்திலும் பெரிது நண்பா. இந்த அர்ப்பனுக்கு உங்க பக்குவம் வருமா ராசா? இந்த முரடனுக்கு ஒண்ணுதான் தெரியும். நெசமான அன்புக்கு முன்னால இந்த உலகம் கூட ரொம்ப சின்னது ராசா. அன்பைத்தான் தருவோம் மவராசா. ராசா இதை ஏத்துக்குங்க. உண்மையான உனது அன்பின் மீது ஆணையிட்டுச் சொல்கிறேன். நண்பனே, என்னை என் வழியில் விடு. அப்படி ராசாவே சொல்றப்போ நான் என்ன சொல்ல முடியும் ராசா? சரி, அப்படியே செய்யுங்க. யாராவது படகோட்டியிடம் சொல்லி எங்களுக்கு ஒரு படகு ஏற்பாடு செய். மூவரும் கங்கையை கடக்க வேண்டும். இந்த உதவியை மறக்க மாட்டோம். என்ன செய்யுங்க பிரபு? சாமி சேவகனை கையெடுத்து கும்பிட்டா இந்த சேவகனுக்கு தான் பாவமுங்க. ராசா சொன்னபடியே செய்யறேனுங்க. ராசா நிம்மதியா இருங்க. நான் படகு ஏற்பாடு செய்யறேன். மனப்பூர்வமா சொல்றேன். படகு எதற்காக ராமா? தேர் இருக்கிறதே, எங்கும் அதில் செல்லலாமே. இல்லை சுமந்திரரே, இனிமேல் மூவரும் நடந்தே செல்வோம். தாம் அருள் கூர்ந்து உங்கள் பொறுப்புகளை கவனிக்க அயோத்தி செல்லுங்கள். இல்லை ரகுநந்தனா, எனக்கு அயோத்தி எதற்கு? ராமன் இல்லாத அயோத்தி எனக்கு தேவையில்லை. உன்னோடு நானும் படகிலே வருவேன். எங்கு ராமன் இருக்கிறாயோ அங்கே சுமந்திரன். மன நிறைவோடு பணிவிடை செய்வேன். உனக்காக எந்த வேலையும் செய்ய காத்திருக்கிறேன். ஐயனே, தாம் தந்தைக்கு அமைச்சர் மட்டுமல்ல, நண்பரும் கூட. அவரை சமாதானப்படுத்த எப்போதும் அவர் பக்கத்திலேயே இருங்கள்.
பாசமும் பரிவும் கொண்ட தந்தைக்கு மகனுடைய இந்த வேண்டுகோளை சொல்லுங்கள். தம்பி பரதனுக்கு உடனே பட்டாபிஷேகம் செய்ய. தம்பி பரதனிடம் சொல்லுங்கள், கைகேயி மாதாவின் மனம் கோணாமல் நடக்க அவன் பொறுப்பில் மாதா சுமித்ராவும் என் மாதாவும் இருக்க. அன்புள்ள அயோத்தி மக்களுக்கும் எனது குருவுக்கும் என்னுடைய, சீதையுடைய, லக்ஷ்மணனுடைய வணக்கங்களை சொல்லுங்கள். நல்லதையனி, வனவாசம் முடிந்து மீண்டும் சந்திப்போம். இல்லை இல்லை ரகுவரா, என்னை இப்படி தனிமைப்படுத்துவதும் தாங்கவே முடியாத கட்டளைகளை இந்த அமைச்சனுக்கு தந்தா சுமந்திரன் யாரிடம் போய் முறையிடுவது? நீ இன்றி செல்வதோ? இதைவிட நான் இன்று கங்கை கரையிலே நின்று தீக்குளிப்பது நன்று. என்ன இது? வேந்தனுடைய நினைப்பில் தன் குடும்ப சுகங்களை மறந்து செயல்படும் சிறந்த ஒரு அமைச்சர் அயோத்தி மன்னர் குடும்பத்தின் சங்கடங்கள் குறித்து கலங்குவதா? தீக்குளிக்கும் முடிவுக்கு வருவதா? இந்த உணர்வு தங்களுக்கு உகந்ததா? தாம் அன்பு கூர்ந்து அயோத்தி திரும்பி செல்லுங்கள். உங்களுக்கு பொறுப்புமிக்க பணிகள் காத்திருக்கின்றன. அவைகளை கவனியுங்கள். அதனால் மன்னவருக்கும் அமைதி, என் மாதா கைகேயிக்கும் ஆதரவு. மகாராணி கைகேயின் நலன் குறித்து தங்களுக்கு இவ்வளவு கவலையே வேண்டியதில்லை பிரபு. அவள் சுகத்துக்கு, சுயநலத்துக்கு, குடும்பத்தை கெடுப்பதற்கு திட்டமிடத் தெரிந்தவள். ஆரிய சுமந்திரரே, அவளிடம் சொல்லுங்கள், அந்தப்புறம் தந்தையை பந்தாட வைத்த பெருமையில் ராஜபோகங்கள் அனுபவிக்கட்டும். லக்ஷ்மணா, பொறுமை இழக்கலாமா? மன்னியுங்கள் அண்ணா. ஐயனே, அவன் கோபத்தில் பேசிய பேச்சு மாதாவிடம் சொல்லாதீர்கள். என் மனம் தாங்காது. மன்னர் அவர்கள் என்னிடம் வற்புறுத்தி சொன்னார்கள், என் ராமலட்சுமணர் வரவில்லை என்றார், தேவி சீதையாவது அழைத்து வா என்று. இன்னொன்றும் சொன்னார், சீதை 2 நாள் வனவாச கஷ்டங்களை பார்த்து அயோத்தி திரும்பி விடுவாள் என்று. அவ்வளவு நம்பிக்கை. மன்னர் மீண்டும் சொன்னார், ராமன் சென்று விட்ட பிறகு மாளிகையில் எனக்கும் கௌசல்யக்கும் யாரும் இல்லை என்று. ராமன், நான் போகத்தான் வேண்டும் என்றார். சீதையை என்னோடு அனுப்ப வேண்டும். அப்படியே ஜானகி ஏற்றால் என் மனமும் மகிழ்ச்சி அடையும். என்ன? ஆம் சீதா, இந்த வன அனுபவம் உன் இயல்புக்கேற்றதல்ல. நீ திரும்பிச் செல்வதால் மாமியார், மாமனார் மற்றுமுள்ள உறவினர் கவலை தீரும். அவர்கள் கவலை தீருவதால் எனது மனமும் அமைதி பெறும். ஆகையால் அவரோடு நீயும் அயோத்தி சென்று விடு. சுவாமி, மனைவி கணவனின் நிழலைப் போன்றவள். பிரிவு என்பது இருவருக்குமே நல்லதல்ல. நிழலை பிரித்து எடுக்க முடியும் என்று நான் கேட்டதே இல்லை. உங்களால் முடியும் என்றால் பிரியுங்கள். வைதேகி, ஒரு பெண் மாதா, மனைவி, மருமகள், மகள் என்று இத்தனை உறவுகளில் வாழ்கிறாள். உன்னுடைய சேவை அரண்மனைக்கு தேவை. ஐயனே, தம்மையும் என் தந்தையைப் போல் மதித்து தமது கருத்துக்கு பதில் சொல்கிறேன். தவறாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். எங்களுக்கு எல்லா நிலையிலும், எல்லா பணியிலும் ஆதாரமாக இருப்பது எங்கள் கணவர். இதை கற்றுத்தந்தவள் என்னை பெற்றவள். இதையே என் மாமியாரும் கூறி இவரோடு என்னை அனுப்பி வைத்தார்கள். இன்பத்தில் கணவருடன் இருக்கின்ற நீ துன்பத்திலும் கூட இரு என்று. ஆம் சுமந்திரரே, தங்களோடு சீதை இனி அயோத்திக்கு திரும்பி வருவது என்பது முடியாது. தாமதிக்காமல் தேரேறி செல்லுங்கள். ஆம் சுமந்திரரே, தாம் தேருடன் உடனே செல்லாவிட்டால் தேவி கைகேயிக்கு தேவையற்ற சந்தேகம் வரும். கானகம் சென்ற நாங்கள் மாளிகை திரும்பி விடுவோமோ என்று. ஆம் சுமந்திரரே, உங்களை கண்ட பிறகுதான் அன்னை கைகேயிக்கு நம்பிக்கை உண்டாகும். ராமன் வனத்தில் இருக்கிறான் என்று, இல்லையேல் ராமன் பேச்சு மீறிவிட்டான் என்று சந்தேகம் உண்டாகலாம். இனியும் நேரம் கடத்தாமல் விரைந்து அயோத்தி செல்லுங்கள். செல்லத்தான் வேண்டுமென்றால் நான் செல்கிறேன். ராசா, 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 கங்கையை கடந்து போறதுக்கு படகு ஏற்பாடு செஞ்சுட்டேன். வாங்க வாங்க ராசா. சரி நண்பா, நாங்கள் வருகிறோம். இல்லை லக்ஷ்மணா, இனிமேல் இதற்கு அவசியமே இல்லை. காலணி இல்லாமலே நடந்து செல்வேன்.
அது ஏன் ராசா? பழக்கம் இல்லாதவங்க காட்டுப்பாதையில போறது கஷ்டம் பிரபு. பள்ளம் மேடுங்க, கல்லு முள்ளு சேறு சகதி சித்தார்களை கடந்து நடக்க உங்க பூமாரி காலுங்க தாங்காது ராசா. கவலை எதற்காக நண்பா? பள்ளிப் பருவத்திலேயே எங்களுக்கு குருதேவர் பயிற்சி தந்திருக்கிறார். நினைவிருக்கிறதா லக்ஷ்மணா அன்று சொன்னது? இன்று நீங்கள் ராஜகுமாரர்கள் நாளை காட்டு வழியாக செல்ல நேரலாம். இந்த பருவத்தில் அதற்கு பழகிக் கொள்ளவில்லை என்றால் சிரமம்தான். அதற்குத்தான் இந்த கடுமையான பயிற்சிகள். குருதேவர் அனைத்தையும் அறிந்தவர். அவருக்கு எதிர்காலம் தெரியும். தெரியும்ல ராசா, அவர் சொல்லி இதை தடுக்கலையே. ஒருவராலும் அது முடியாது. விதியின் விளையாட்டு புரியாது. இறைவனையும் அது விடுவதில்லை. வாருங்கள், வணங்குகிறோம். என் ராமபிரபு இல்லாத அயோத்திக்கு போகிறேன். விடைதா ரகுராமா. வனத்தில் கல்லும் முள்ளும் நீ நடக்க மலராகட்டும். அன்பு வானில் ராமசூரியனுக்கு அஸ்தமனம் இல்லை. செல்வோம். யோ படவே, என்னைய குந்திக்கிட்டு இருக்க? என்னதான் செஞ்சுக்கிட்டு இருக்க? வேகமா வாயாங்கிறேன். இங்க யார் வந்திருக்காங்கன்னு பாரு. இதோ வர ராசா. அட என்னைய அங்கனே நின்னு விட்ட? இங்கன வந்து யார் வந்திருக்காங்கன்னு பாரு. வந்துட்டா ராசா. विष्णुपाद प्रसूतासी वैष्णवी नाम धारिणी पाहिमाम सर्वतो रक्षेत गंगा त्रिपथगामिनी। ओम ह्रीं श्रीं गंगाय स्वाहा। இப்படி எவ்வளவு தூரம் எனக்காக ஓடோடி வரப்போகிறாய் அன்பா? விடை கொடு, கஷ்டப்படாதே. கஷ்டம் கஷ்டம். இப்ப நீங்க இப்படி பேசுறத கேட்டுதான் கஷ்டமா இருக்கும் அவராசா. ராமராசா, கொஞ்ச நாள் எங்க கூட இருங்க ராசா. நம்ம சாணங்கள்லாம் சந்தோஷப்படும். அப்புறம் அவராசா, இதெல்லாம் காட்டு பக்கம் குண்டும் குழியுமா இருக்கும் இல்ல? ராசராணி நடந்தா வலிக்கும் இல்ல? உங்களுக்கு பாதை தெரியாது, எனக்கு எல்லாம் அத்துப்படி. யோசனை பண்ணாதீங்க ராசா, நானும் உங்க கூட வாரேன். என்னை எப்ப போக சொல்றீங்களோ அப்ப திரும்பி வந்துட்டேன் ராசா. இது வெறும் பேச்சு இல்ல. வந்துட்ட ராசா, சொல்லு ராசா. அடையே படவு, யாரு வந்திருக்காங்கன்னு பாத்தியா? யாருன்னு நினைச்ச? அயோத்திக்கு ராசா ராமரு, இவரு தம்பி லட்சுமணரு, இவங்க சீதா மாதா. இவங்களை படவுல ஏத்தி அக்கறையில விடணும். இவர் தானா ராசா ராமச்சந்திரரு? கும்பிடுற ராமராசா, கும்பிடுறேன் லட்சுமண சாமி, கும்பிடுறேன் சீதா மாதா, கும்பிடுறேன். படகுக்காரரே, உங்கள் படகை அருகில் கொண்டு வந்தால் அதில் நாங்கள் அமர எளிதாயிருக்கும். அது என்னால முடியாது ராசா. ஏன்? ராசா வச்சு நான் படகு வலிச்சு அது ஆத்துல முழுகிச்சுன்னா. ஏன்? உங்கள் படகு
எங்கள் பாரத்தை தாங்காதா? அட என் படவு பாரத தாங்கலன்னா அப்புறம் அந்த படவு எதுக்குங்க படவு? என்றால் புரியவில்லையே. அந்த வேலையெல்லாம் நம்ம கிட்ட வானா ராசா. இந்த ராஜா காலை பத்தி எனக்கு ரொம்ப தெரியும். இந்த ராஜா காலை வச்சிங்களா பட்டுன்னு கல்லு பொம்பளே மாறிச்சாமில்ல. ராசா உங்க கால் பட்டா என் படவு என்ன ஆகும், எங்க போகும், எப்படி சொல்றது? என் படவு போச்சு, என் பழப்பும் போய் நானும் போயிடுவோமுங்க. வேணாம் சாமி வேணாம், நான் உங்களை என் படவுல ஏத்த மாட்டேன். எப்படி கங்கையை கடந்து செல்வது? அதுக்கு ஒரு வழிதான் சாமி இருக்கு. என்ன? ராசா கால்ல மாயம் இருக்கான்னு பார்க்க நான் முதல்ல உங்க காலை பிடிச்சு பார்க்கறேன். சுத்தமா தண்ணி ஊத்தி கழுவி பார்க்கறேன். காலை கழுவின தண்ணிய குடிச்சு பார்க்கறேன். அதுல நான் பொண்ணா மாறாம ஆம்பளையாவே இருந்துட்டேன்னா அப்ப சாமி படவுல உக்காருங்க பார்க்கலாம். என்ன யோசனை? ஒத்துக்கிட்டா தண்ணி கூட வரும். ஏ புள்ள, ராசா நிக்கிறாரு, தண்ணி கொடுத்து எடுத்துட்டு வேக வா புள்ள. வாரேன், இதோ வாரேன். படகோட்டி, என் மீது ஏன் இந்த சந்தேகம்? ராமனிடம் மாயாசக்தி எதுவும் இல்லை. நானும் உன்னைப் போல்தான் ஒரு சாதாரண மனிதன்.